தியானம் பண்றாரு, கீர்த்தனை பண்றாரு, ஜெபம் பண்றாரு. அவருடைய யோக வாழ்க்கைய அங்க தினம், பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் இடைவிடாது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா விருந்தாவனுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சது. நெறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. நெறைய மக்களுடைய சம்மர்தம், கிரவுட் ரொம்ப வர ஆரம்பிச்சிருது. அப்ப அவரால அங்க அமைதியா இருக்க முடியறதில்ல. அதனால அவரு ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு சின்ன குடிசைகளா இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஆசிரமத்தில அவர் தங்கி, அங்க அவரோட ஆன்மீக சாதனைய பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க தான் அவருடைய பஜனை, தியானம், ஜெபம் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உடல்நிலை குறைஞ்சுகிட்டே வருது. அவரால ஒழுங்கா மூச்சு விட முடியல. அவருடைய வயிற்று வலி ரொம்ப அதிகமா கூட ஆரம்பிக்குது. ஆனா, அவரு வலியில ஒரு தடவ கூட என்னால முடியலையேன்னு கத்தவே இல்ல. அவருடைய மொத்த வாழ்க்கைய கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டு, எந்த விதமான ஒரு அட்டாச்மென்ட்டும் இல்லாம அந்த வலிய அனுபவிக்கிறாரு. அவர ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, அவரோட 2 கிட்னியுமே ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க